சிவகங்கை நகர்ப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் தொடர்மழை காரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் எதிரே உள்ள பூங்காவில் மரங்கள் சாய்ந்து முகப்பு வாயில் சேதமடைந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஃபாரூக். வணக்கம் ஃபாரூக். மரங்கள் சாய்ந்து முகப்பு வாயிலில் சேதமடைந்த நிலையில் அதனை சரி செய்யும் பணி ஏதேனும் நடைபெறுகிறதா? விவரங்கள். வணக்கம் சிவா. சிவகங்கையில நேற்றும் இன்று மழை தொடர்ந்து விட்டு விட்டு பெய்து வருகின்றது. இன்று காலை 8 மணிக்கு பின்னால் நல்ல மழை பெய்து தொடங்கியது. தற்போது ஒரு சாலைகள் அங்கங்கே மழை நீர் தேங்கி இருப்பதோடு சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த பூங்காவில் இருக்கக்கூடிய மரங்கள் சாய்ந்து அந்த பூங்காவின் நுழைவு வாயில் சேதம் அடைந்துள்ளது. தற்போது வரை அந்த மரங்களை அப்புறப்படுத்த பணிகள் இன்னும் துவங்கப்படவில்லை. அதுபோல இன்று 2 நாட்களாக சாலையோரத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் பெரிதும் இந்த மழையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த வாரச்சந்தை என்பதால் அதிகமான மக்கள் கூடக்கூடிய வாரச்சந்தையிலும் கடைகள் பெருமளவு குறைவாகவே காணப்படுகின்றது. மேலும் அதற்கான பணிகளை இன்னும் துவங்காமல் இருப்பதால் இந்த பகுதியில் போக்குவரத்து இடையூறும் ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதியில் செல்லக்கூடிய ஒரு கோரிக்கையாக உடனடியாக விரைந்து இந்த பணிகளை சரி செய்ய வேண்டும். ஏன்னா அது சிறுவர்கள் வரக்கூடிய பூங்காவாக இருக்கின்றது. ஆனால் அந்த பூங்காவில் சாய்ந்த மரங்களை சரி செய்ய வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ஃபாரூக்.